ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது எல்லா நியூட்ரிஷனுமே எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நிறைய ஹேர் லாஸ் ஆகும். அது போல் பிரச்சனை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நியூட்ரிஷன் உண்டான ஃபுட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்னைக்கு எடுத்துக்க போகிறது முழு கோதுமையில தான் டிஃபன் செய்ய போகிறோம். இதை செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் முழு கோதுமை எடுத்திருக்கேன். இதில் அதிகப்படியான ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. டைஜஷனுக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கருப்புளுந்து எடுத்திருக்கோம். கருப்புளுந்துலேயுமே அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இதுவுமே ஹார்ட் ஹெல்த்துக்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு, நம்மளோட எனர்ஜி லெவலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் கோதுமை முழுசாக இருக்கிறதுனால நல்லா ஊறி வரும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. கையை வச்சு நீங்கள் நசுக்குனீங்க அப்படின்னா நல்லா நசுக்கி வரணும், அது வரைக்கும் ஊறணும். இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இதை கையை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக புளிச்சு வரும். நல்லா கருப்புளுந்தில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, பேட் கொலஸ்ட்ராலையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் காலைல பார்த்தோம்னா மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு மாவு புளிச்சு வரணும். அப்போ தான் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னமும் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். மேலே நல்லா பொங்கி வந்திருக்கிற மாவை கீழே இருக்கிற மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு, கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிறதுனால நான் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டுருக்கிறேன். தாளிப்புக்கு பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், பாசிப்பருப்பு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே மிதமான சூட்லேயே நல்லா வறுப்பட்டது போல் எடுக்கணும். இதெல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்துட்டு வரணும். கொத்தமல்லி எல்லாமே நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுக்குள்ளே போட்டுடலாம். இது போல் தாளித்து ஊற்றி தோசையோ இட்லியோ நம்ம செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. தோசை தவாவுமே சூடாயிடுச்சு. இதில் இன்னைக்கு நல்லா சூடாக மொறுமொறுன்னு தோசை தான் ஊற்றி சாப்பிட போகிறோம். அரிசி மாவில் தோசை செய்யாமல் இது போல் கோதுமையில் தோசை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதுவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்தியான முழு கோதுமையில் தோசை ரெடி ஆயிடுச்சு. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அரிசி சேர்த்தாம உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சேனலில் அரிசி சேர்த்தாத ரெசிபீஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது போல் ரெசிபீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.